சிவயோகம்னா என்ன? சிவயோகத்தை எப்படி அடையிறது? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இறைவனை வழிபாடு பண்ணணும், இறைவனை அடையணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறைகளை கடைப்பிடிச்சாலே போதும். எதையுமே கஷ்டப்பட்டு இல்லை எதையுமே ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இப்படித்தான் அடையணும் அப்படித்தான் அடையணும்னு இறைவன் சொல்லலை. மிக எளிமையான வழிமுறை. இப்போ சிவயோகத்தை எப்படி அடையிறது? நமக்கு பெரியவங்க 2 விதமான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. சிவயோகத்தை அடையணும் அப்படின்னா ஒரு 2 விதமான வழிமுறைகள். ஒன்று, பக்தி மூலமாக சிவயோகத்தை அடையலாம். பக்தி யோகம் மூலமாக இறைவனை அடையிறது. நம்மளுடைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. பக்தி மார்க்கம் எதை காட்டும், பக்தி யோகம் எதை காட்டும் அப்படின்னா, எனக்கு இறைவன் தான் முழு முதற் பொருள், அவர் தான் எல்லாமே, அவர் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நான் செவனேன்னு இருந்தால் போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். அப்படி இருந்து இறைவனை அடையக்கூடிய வழிமுறை ஒன்று. அது பக்தி யோகம், பக்தி மார்க்கம்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று ஞான யோகம். ஞானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவை கொண்டு இறைவனை அடைகிறது. இந்த 2 மார்க்கத்தில் எதால நம்மளால் இறைவனை அடைய முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படி இறைவனை அடையலாம். ஏன்னா இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சனாதன தர்மம் யாரையுமே வலியுறுத்தவே இல்லை, வற்புறுத்தவே இல்லை. இப்போ பக்தி மார்க்கத்தில் இறைவனை எப்படி அடையலாம்? எப்படி இறைவன் மீது பக்தி செலுத்தலாம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஞான மார்க்கத்தை கடைப்பிடிச்சாலும் சரி, பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிச்சாலும் சரி, நம்மளுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, பிறவி அப்படிங்கக்கூடிய பெருங்கடலை நீந்தணும். அதுதான் இந்த பிறப்புடைய நோக்கமே. எல்லாரும் அதை தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மாணிக்கவாசக பெருமான் கூட சொல்லுவார், இறைவனை சொல்லும் போது பிறவியை பிறப்பறுக்கக்கூடிய பிஞ்சகன் அப்படின்னு இறைவனை சொல்லுவார். இறைவனை சொல்லும்போது தமிழில் என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க, வேற எதுலேயும் அப்படி சொல்லலை. பிஞ்சகன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்துவார். இந்த பிஞ்சகன்கக்கூடிய வார்த்தை, அந்த பிஞ்சம் அப்படின்னா நம்ம தலையில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம், அதை தான் பிஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சிவபெருமானை எடுத்துக்கோங்க. சிவபெருமான் தலையில் ஜடாமுடி தரிச்சிருக்காரு, கங்கையை வச்சிருக்காரு, பிறை சந்திரனை வச்சிருக்காரு. அப்படி எத்தனையோ ஆபரணங்களை இறைவன் தலையில் தாங்கி இருக்கிறார். அதனால தான் அவரை பிஞ்சகன் அப்படிங்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு காரணம் இருக்கு. குரண்டாசூரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இந்த குரண்டாசூரன் என்ன பண்ணாரு அப்படின்னா, கொக்குருவம் எடுத்தார். கொக்குருவம் எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் துன்புறுத்தினார். ஒருத்தரை விட்டு வைக்கல, மக்களை மட்டும் இல்லை, தேவர்கள், விலங்குகள் எல்லாரையுமே அந்த குரண்டாசூரன் கொக்குருவம் எடுத்து துன்புறுத்தினார். சிவபெருமான் பார்த்தாரு, இவனோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு அந்த குரண்டாசூரனை வதம் பண்ணி அந்த கொக்கோட பீலியை எடுத்து தன்னுடைய தலையில் ஆபரணமாக சூடிக்கொண்டார். அதனாலையும் அவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஞ்சகன் அப்படின்போம். அப்படி அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய பிஞ்சகனாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். அப்ப அந்த சிவபெருமானை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விடாம கெட்டியா பிடிச்சுக்கணும். விடாம எப்படி கெட்டியா பிடிக்கிறது? நமக்கு எப்படி தெரியுமோ அப்படி பிடிக்கலாம், இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளால எப்படி அன்பு செலுத்த முடியுமோ அப்படி இறைவன் கிட்ட அன்பு செலுத்த முடியும். திருமூலர் ஐயா அழகாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவனை நினைக்கும் போது, நம்மளுடைய சிவபெருமானை நினைக்கும் போது நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னா ரொம்ப உறுதியாக நினைக்கணும். அப்படி உறுதியாக நினைக்கும் போது, ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக ஆள் மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனை முழுக்க எதில் இருக்குது அப்படின்னா அந்த செயல் மீது தான் கவனம் இருக்குது. அப்போ அந்த செயல் மீது கவனம் இருக்கும் போது நம்மளையும் அறியாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த செயலில் என்ன இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருவோம். அதுதான் திருமூலர் ஐயா அழகாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அந்த உணர்வு அதிகமாகும் போது நம்மளையும் அறியாமல் என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய மனசில் ஒரு நெகிழ்ச்சி கிடைக்கும்.
அந்த நெகிழ்ச்சி எதா மாறும் அப்படின்னா நம்ம கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீராக வெளிவருமா. அந்த நெகிழ்ச்சி அதிகமாகும் போது அன்பு அதிகமாயிருது. அந்த அன்பு அதிகமாகி எதா மாறுது அப்படின்னா என்னுடைய கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீராக வெளிப்படுமா. அந்த ஆனந்த கண்ணீர் எப்படி இருக்கக்கூடாதான், அந்த கண்ணோட நிப்பாட்டிடக்கூடாதான். அதனால அந்த வரக்கூடிய கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீர்னால என்னுடைய உடம்பே நனையணுமா. அந்த அளவுக்கு இறைவனை நம்ம விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிடணும், அணுவணுவாக உணரணும் அப்படின்னு திருமூலர் ஐயா சொல்கிறாங்க. ஆனந்த கண்ணீர்னால என்னுடைய உடம்பே நனையணும். அப்போ எந்த அளவுக்கு இறைவனை நம்ம உணர்ச்சி பூர்வமாக நினச்சி உணர்ந்து நெகிழ்ந்திருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஆனந்த கண்ணீர்னால நம்மளுடைய உடம்பு நனையும். அப்படி நனைஞ்சது அப்படின்னா நம்மளால் சிவயோகத்தை அடைய முடியும் அப்படின்னு திருமூலர் ஐயா சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு தான் நம்ம எல்லாருமே போகணும். அப்போ அதுக்கு தான் எது உதவியாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பக்தி மார்க்கம் உதவியாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகணும்னா என்ன பண்ணுறது? பத்ரகிரியார் ஐயா அழகாக சொல்லுவாங்க, இந்த நிலைமை எப்போ கிடைக்கும், இந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா ஐம்புலன் உள்ளடக்கி அகங்காரம் சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்மளுடைய புலன்களுடைய கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கோ அப்போதைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த தவ நிலையவே அடைய முடியும். அந்த தவ நிலையில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இறை அருளை நம்மளால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம மாறுறோம் அப்படின்னா அந்த நெகிழ்ச்சி, அந்த நினைப்பு, அந்த உணர்வு எல்லாத்துலேயும் இறைவன் வந்துடுவார். எல்லாத்துலேயும் அந்த இறைவன் வந்தார் அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசுலேயும் குடிகொள்ள வந்துடுவார். நம்மளுடைய நாயன்மார்கள் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க இறை வழிபாட்டுக்கு அப்படின்னு தனியாக எந்த நேரமும் ஒதுக்கலை. அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் இறைவனை பார்த்தாங்க. காலையில் எந்திக்கிறாங்களா, சாதாரணமாக வீட்டு வேலைகள் பார்க்குறாங்களா, தினசரி அன்றாட வேலைகள் பார்க்குறாங்களா, அது எல்லாத்துலேயும் இறை சுரூபத்தை பார்த்தாங்க. சாதாரண அன்றாட பழக்கங்கள், ஒரு சிவனடியாருக்கு உணவு அளிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்களுடைய தினசரி கடமையாகவே வச்சுருந்தாங்க. ஒரு சிவனடியாருக்கு தொண்டு செஞ்சுட்டு தான் நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தனியாக நான் மெனக்கெட்டு இறைவனை வழிபாடு பண்ணுறேன், இறைவனை நான் தனியாக போய் பூஜை பண்ணுறேன், இறைவனுக்குன்னு நான் நேரம் ஒதுக்குறேன் அப்படின்னு அவங்களால நினைக்கவே தோணலை. ஏன்னா அது அவங்களுடைய அன்றாட பணியாகவே இருந்துச்சு. என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதில் இறை சுரூபத்தை பார்த்தாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை மாதத்தில் இருக்கோம். கார்த்திகை மாதம் பொதுவாக விளக்கேற்றுறதுக்கு மிக முக்கியமான உன்னதமான மாதம். ஏன்னா இறைவன் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அதனால தான் நம்ம எல்லாருமே இல்லங்களில் வாசலில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறோம். இந்த மாதத்தில் எப்போதுமே விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் இறைவனை ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு நாயன்மாரை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு கலிய நாயனார் அப்படிங்கக்கூடிய ஒரு நாயனார் இருந்தார். பக்தி மார்க்கத்துக்கு ஒரு உதாரணம். எப்படி பக்தி யோகம் மூலமாக இறைவனை அவர் அடைஞ்சாரு, இறைவனுடைய அருளை பெற்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த நாயனாரை பற்றி பேசுகிறேன். இந்த கலிய நாயனார் இருந்தார். இப்போ கலிய நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னா திருவெற்றியூரில் இருந்தார். கலிய நாயனாரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணுறது தான். விவசாயம் பண்ணுறது அப்படின்னா அவர் என்ன விவசாயம் பண்ணார்? எண்ணெய் வித்துக்களை பயிரிட்டார். எண்ணெய் வித்துக்களை பயிரிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வித்துக்களை வச்சு செக்கில் கொண்டு போய் கொடுத்து எண்ணெயை ஆட்டி அந்த எண்ணெயை கொண்டு போய் சிவன் கோவிலில் தீபமாக விட்டார், விளக்கேற்றினார். இதுதான் அவருடைய வேலை. வேறு வேலைலாம் கிடையாது, இதுதான் வேலை. நம்மக்கிட்ட யாரும் வேலை என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஏதாவது சொல்லுவோம், நான் அந்த வேலை பார்க்கேன் இந்த வேலை பார்க்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர நான் கோவிலில் போய் விளக்கேற்றுறேன் அப்படிங்கிறத யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் பார்த்த வேலையை எதுக்காக பார்த்தாரு அப்படின்னா இறைவனுடைய திருக்கோவிலில் தீபம் ஏற்றணும், அதுக்கு தான் என்னுடைய வேலை அப்படின்னு பார்த்தார். அப்போ எப்படி ஒரு உயரிய சிந்தனை பாருங்கள். அவர் இறைவனுடைய திருக்கோவிலில் நான் தீபம் ஏற்றணும், அதுக்கு எது உதவியாக இருக்கோ அதுதான் ஏன் வேலை அப்படின்னு பார்த்தார்.
சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னா எப்படி யோசிச்சிருப்போம்? எனக்கு வருமானம் வருதா, நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறேனா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர் அப்படி பார்க்கல. இறைவனுக்கு நான் தீபம் போடணும், அதுக்கு என்ன வேலை எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தார். அதுதான் அந்த இடத்துல வந்து மிக உயரிய சிவ சிந்தனை அப்படிங்கிறது. அதுதான் மிகப்பெரிய தொண்டு. அப்போ பார்க்குறாரு, அவருக்கு கொஞ்சமாக நிலம் இருந்தது, அதில் அவரே எண்ணெய் வித்துக்களை பயிரிட்டார். வரக்கூடிய எண்ணெய் வித்துக்களை வச்சு எண்ணெயை ஆட்டினார். தீபம் தினம் சாயந்தர நேரத்தில் தவறாமல் திருக்கோவிலுக்கு போவார், விளக்கேற்றுவார். இப்படி ரொம்ப நாளாக பல காலமாக செஞ்சுட்டே வரார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திருவெற்றியூரில் திடீர்னு ஒரு பஞ்சம். அந்த காலத்துலலாம் பஞ்சம் வர்றது அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வரும். அப்போ அவரால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த விவசாயத்தை செய்ய முடியலை. பஞ்சம் வந்துருச்சு, அவரால் விவசாயம் பண்ண முடியலை. அப்போ அவருக்கு என்ன பண்ணனே தெரியலை. இது வரைக்கும் அவர் முதலாளியாக இருந்தார். கொஞ்சமாக நிலம் வச்சுருந்தாலும் அதில் சொந்தமாக வந்து எண்ணெய் வித்தை போட்டார். வர்றதை வச்சு இறைவனுக்கு விளக்கேற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆயாச்சு அப்படின்னா, முதலாளி அப்படிங்கக்கூடிய நிலைமையிலேருந்து தொழிலாளியாக மாறியாச்சு. ஒரு சாதாரண மனுஷன்னா உடனே கோவிலில் போய் என்ன புலம்பியிருப்போம் அப்படின்னா, எப்போ நேற்று வரைக்கும் என்னைய முதலாளியாக வச்சுருந்தையே, நான் தினம் உன்னையே தானே கும்பிடுறேன், இன்றைக்கி என்னப்பா என்னை அதுக்குள்ளே கொண்டு வந்து டீக்ரேட் பண்ணி தொழிலாளியாக மாற்றிட்ட அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவர் அப்படி கேட்கல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்ததான் ஒரு வேலையை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சேவை, இறைவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தடைப்படக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலையை நான் பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நெல் விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூலியாக வந்து நெல் கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு தானியம் பயிரிட்டு இருக்கக்கூடிய இடத்துல போய் வேலை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு தானியத்தை கொடுப்பாங்க கூலியாக. அப்போ அவர் என்ன முடிவெடுக்காரு? அப்போ எண்ணெய் வித்துக்கள் எங்கே பயிரிடுறாங்களோ அங்கே நம்ம போனோம் அப்படின்னா தானே நமக்கு எண்ணெய் வித்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம இறைவனுக்கு வந்து எண்ணெய் தயார் பண்ணி இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றலாமே அப்படின்னு முடிவெடுக்க. ஏதோ ஒரு வேலை கிடைச்சது அதுக்கு நான் போனேன் அப்படின்லாம் பார்க்கல. ஏன்னா அவருடைய நோக்கம் அவருடைய வயிறை நிறைக்கிறது கிடையாது. இறைவனுடைய திருக்கோவிலில் திருவிளக்கு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும், இறைவனுடைய கோவில் பிரகாசமாக இருக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை மாதிரி ஒரு வேலைக்கு போகிறார். அதுவும் கொஞ்ச நாள் போச்சு. அங்கேயும் கொஞ்ச நாள் கூலியால் வேலை பார்த்தாரு. கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இறைவனுக்கு தவறாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா தீபம் விட்டுட்டே வந்தார். இறைவன் பார்த்தார், அவரை சோதிக்கணும். இறைவன் அப்படி தான் பண்ணுவார். நம்ம எல்லாரும் நினைப்போம், கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னோடனே வந்து இறைவன் வந்து நமக்கு கவலையை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்துருவாரு, அப்போ கைவிட்டுருவார், நம்ம நிறைய இப்படி சாமி கும்பிடுறோமே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் வருத்தப்படுவோம். அதுக்கு உண்மையான அர்த்தம் அது கிடையாது. இறைவன் சோதனைகளை கொடுத்தாலும் நம்மளை வந்து கைவிடவே மாட்டார் என்றைக்குமே. அந்த விடாப்பிடியான நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட வேணும். எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நம்ம இறைவன் மீது ஒரு நம்பிக்கை வச்சு அவரை நோக்கி போகிறோம் அப்படின்னா அவர் என்றைக்குமே நம்மளை வந்து கைவிடவே மாட்டார். இப்பயும் இறைவன் அதை தான் பண்ணுறார். நீ வந்து தினம் விளக்கேற்றிடுற, அப்போ அடுத்த ஸ்டெப்பு முதலாளியாக இருந்தோம், இப்போ தொழிலாளிக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து எண்ணெய் வித்தே கிடைக்கலன்னா நீ என்னப்பா பண்ணுவ? இந்த வாரேன் அப்படின்னு அடுத்து வரார், இறைவன் வரார். அடுத்ததாக இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் வித்து கூட கிடைக்கவே இல்லை. அப்போ இவருக்கு நேரம் ஆக 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 என்ன யோசிச்சுக்கிட்டே போகிறாரு அப்படின்னா, சாயந்தரம் ஆகுது, பகலில் திருக்கோவில் வெளிச்சமாக தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. நேரம் ஆக 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 இருட்டுதே. இறைவன் இருட்டில் இருப்பார். என்ன சிந்தனை பாருங்க. உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். இந்த உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர் இறைவன் தான். அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருட்டாக இருக்கும், இதை யோசிக்கணும்ல. ஆனால் அவருடைய அன்பு அதெல்லாம் யோசிக்க வைக்கல. ஏன்னா நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோன்னு வச்சுக்கிடுவோமே, நம்மளையும் அறியாமல் அந்த இடத்துல நம்ம வந்து முட்டாள்தனமாக நடந்துக்கிடுவோம், பித்தனாவே மாறிடுவோம். அதுதான் உண்மை. அன்பு வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரையும் வந்து எப்படி மாற்றிடும் அப்படின்னா பித்து பிடிச்சாப்புல மாற்றி விட்ரும். அதனால அவருக்கு யோசிக்க தெரியல. இறைவன் இருக்கக்கூடிய இடம் இருட்டாக இருக்குமே, இருட்டாக இருக்குமே, இருட்டாக இருக்குமே, நேரம் போயிட்டே இருக்கே, இதை தான் அவர் யோசிக்காரே தவிர உலகத்துக்கே ஒளி சுரூபமாக இருக்கக்கூடியவர் இறைவன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை, யோசிக்கவே இல்லை.
அப்போ அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா, நேரம் ஆக ஆக இருக்கக்கூடிய பயத்தில் அவருக்குள்ள ஒரு சிந்தனை வருது. என்ன சிந்தனை? நம்ம உடம்புல கொழுப்பு இருக்குது, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் சத்து நம்ம உடம்புல இருக்குது, எண்ணெய் சத்து இருக்குது, கொழுப்பு இருக்குது, அது ரத்தமாக ஓடுது. சிவபெருமானுக்கு பயன்படாத இந்த கொழுப்பு என் உடம்புல இருந்து எண்ணத்துக்கு எண்ணெய் வித்து தானே கிடைக்கல, என் உடம்புல தான் கொழுப்பு இருக்குல்ல, அதை வச்சு நான் இன்னைக்கு வந்து தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு முடிவெடுக்க. எப்படிப்பட்ட ஒரு செயல் பாருங்க. எண்ணெய் வித்து தானே வேணும், எண்ணெய் தானே வேணும், என் உடம்புல எண்ணெய் இருக்குது, அதை எடுத்துக்கிடட்டும், இறைவனுக்கு பயன்படட்டும், இறைவன் இருக்கக்கூடிய இடம் பிரகாசமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி வந்து ஒரு சிறப்பான செயலை வந்து செய்கிறதுக்கு அவர் முற்படுதார். இதனால் வந்து எனக்கு பாதிப்பு வரும்னு அவர் யோசிக்கலை, அவர் செய்கிறதுக்கு முற்படுறார். இறைவன் சும்மா இருப்பாரா? இறைவன் நம்ம எல்லாருக்கும் அப்பா மாதிரி. ஒரு குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னா அப்பாவால் பார்த்துட்டு இருக்கவே முடியாது. உடனே வந்து அம்மையப்பராக அவருக்கு வந்து காட்சி கொடுத்தார். ஏன்னா இறைவன் வந்து வேணும்னு பண்ணலை, அவருடைய அந்த அன்பை உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம், ஒரு திருவிளையாடலே அவர் பண்ணார். அப்போ உடனே வந்து அம்மையப்பராக யாருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னா கலியநாயனாருக்கு அந்த இடத்துல இறைவன் காட்சி கொடுத்தார். அதுதான் இறைவனுடைய செயல் அப்படிங்கிறது. ஏன்னா திருவிளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண செயலே கிடையாது. திருக்கோவிலில் திருவிளக்கு ஏற்றுறோம், ஒரு கோவில் வந்து இருட்டடைஞ்சு கிடக்கு, அந்த இடத்துல ஒளி கொடுக்குறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெருமை வாய்ந்த ஒரு அற்புதமான செயல். நம்ம திருக்கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா சாதாரண ஒரு திருவிளக்கு தான், அந்த திருவிளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுக்குரிய பலன் அப்படிங்கிறது மிகப்பெரியது, சொல்லி முடியாது. ஏன்னா நமக்கு வந்து மகாபலி சக்கரவர்த்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேதாரண்யம், அந்த காலத்தில் திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமறை காட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் ஒரு விளக்கு வந்து அணையக்கூடிய நிலையில் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த திருக்கோவிலில் ஒரு எலி இருந்தது. எலிக்கு பயங்கர பசி. எலிக்கு தெரியாது இது திருக்கோவிலில் இருக்கக்கூடிய திருவிளக்கு அப்படின்லாம் எலிக்கு தெரியாது. எலிக்கு பயங்கர பசி, எதையாவது சாப்பிடணும். இரவு நேரம், அந்த திருவிளக்கு வேற அணையக்கூடிய நிலையில் இருக்குது. எலி பார்த்தது நேரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த திருவிளக்கில் நிறைய நெய் இருந்துச்சு. அந்த நெய் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த விளக்கில் குதிச்சிருச்சு. அந்த எலி குதிச்ச அடுத்த நிமிஷம் என்னாச்சு அப்படின்னா, அணையக்கூடிய நிலையில் இருந்த அந்த திருவிளக்கு அப்படிங்கிறது மிக பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னாச்சு? எலிக்கு தெரியாது நம்ம வந்து அணையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருவிளக்கை தூண்டி விட்டுருக்கோம், அதனால வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு, சிவபெருமானுக்கு நம்ம விளக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த எலிக்கு தெரியாது. ஏன்னா எலிக்கு யோசிக்கக்கூடிய தன்மை கிடையாது. சொல்லப்போனால் பிறவிகள் எல்லாத்துலேயும் இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் யோசிக்கக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்துருக்கார். அதான் ஔவையார் கூட அழகாக சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கி நான் கோவிலுக்கு போகிறேன், இறைவனை வழிபாடு பண்ணுறேன், அதனால் என்ன பலன் கிடைக்கும்? இறைவனுக்கு ஒரு திருவிளக்கு ஏற்றுறேன், அதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணுறேன், அதனால் என்ன பலன் எனக்கு அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கார். அப்போ அந்த மனிதன் என்ன பண்ணணும்? வேற உயிரினங்களுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆனாலும் நம்ம படிக்கிறோம், எத்தனையோ உயிரினங்கள் இறைவனுக்கு தொண்டு செஞ்சிச்சு. எறும்பு தொண்டு செஞ்சது, யானை தொண்டு செஞ்சது, எலி தொண்டு செஞ்சிருக்கு. இப்படி எத்தனையோ உயிரினங்கள் தொண்டு செஞ்சிருக்கு, தொண்டு செஞ்சு ஒரு நற்கதியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த உயிரினங்கள்லாம் தெரியாமல் தொண்டு செஞ்சே நற்கதி அடைஞ்சது. மனித பிறவிக்கு யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ நம்ம எப்படி யோசிச்சு எப்படி சிவ தொண்டு செய்யணும்? தெரிஞ்சுட்டே சும்மா இருக்கக்கூடாதுல்ல. ஒரு விஷயம் எனக்கு தெரியலை, எனக்கு புரியலை அப்படின்னா நம்ம சும்மா இருக்கலாம். எனக்கு தெரியும் இது இது செஞ்சால் நல்லது, இது இது செஞ்சால் தீயது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அறிவை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ அதனால தான் ஔவையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னாங்க. அப்போ இப்போ என்னாச்சு? அந்த எலி செஞ்ச சின்ன செயலுக்காக அடுத்த பிறவியில் இறைவன் சக்கரவர்த்தியாக பிறக்க வச்சார். அதுதான் திருவிளக்கோடைய பெருமை. அதான் பொய்கை ஆழ்வார் கூட அழகாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு திருவிளக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா,
அவர் அழகா சொல்லுவார், வையகம் தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் திருவடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீக்குகவே என்று அப்படிங்கிறார். இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றணும், ஏற்றுறதுக்கு முதல்ல மனசு வேணும். அவருடைய மனசு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்தையே பெரிய விளக்கா செஞ்சார். ஏன்னா இறைவனுக்கு சாதாரணமாக படைக்கணும்னு நினைக்கல. முதல்ல மனம், அவருடைய மனம் என்ன சொல்லுது? உலகமே பெரிய விளக்கா மாறணும். அப்போ அதில் ஊற்றுறதுக்கு நெய், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடலையும் கொண்டு வந்து அதில் நெய்யாக ஊற்றுங்க. அப்போ தீபம் எங்கேருந்து எடுக்கிறது? அவ்வளோ பெரிய விளக்குக்கு சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறார், சூரியனை கொண்டு வந்து அந்த இடத்துல தீபமாக வைங்க. இப்படி நான் விளக்கு ஏற்றுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? அதையும் அவரே சொல்கிறார். எனக்கு கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் வருது, கவலை வருது, என்ன பண்ணன்னு தெரியலை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், 1-2 கஷ்டம்னா பரவாயில்ல, எனக்கு வாழ்க்கையே கஷ்டமாக போய்கிட்டு இருக்கு, எதை எடுத்தாலும் கஷ்டம், என்ன பண்ணன்னே தெரியலை, இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் சொல்கிறார், கடல் போல எனக்கு துன்பம் வந்தாலும் எப்போ போகுமா? நான் ஒரு திருவிளக்கு இறைவனுக்கு ஏற்றி வச்சா போயிருமா. எனக்கு கடல் போல வரக்கூடிய துன்பம் எல்லாத்தையும் இறைவன் எனக்கு நீக்கி தருவார் அப்படிங்கிறார். எதனால? திருவிளக்கு ஏற்றுறதுனால. இப்போ கலியநாயனாருக்கு வருவோம். அப்படிப்பட்ட தொண்டை தான் கலியநாயனார் செஞ்சார், திருவிளக்கு ஏற்றினார். சாதாரண தொண்டு கிடையாது, எல்லா துன்பத்தையும் போக்கக்கூடிய தொண்டு, சிவத்தொண்டு. இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றி வச்சார். அந்த காரியம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். அப்போ அந்த இடத்துல இருந்தது என்னது? அவருடைய தொண்டு. தொண்டுக்கு முக்கியமான காரணம் அவர் இறைவன் மீது வச்சிருந்த அன்பு. அந்த இடத்துல அன்பு தான் முக்கியமாக இருந்தது. இறைவன் மேலே ஒரு அன்பு செலுத்தினார், நீங்காத அன்பு. அந்த அன்பு எந்த பிரதிபலனையும் பார்க்கல. இறைவன் எனக்கு இதை செய்வார் அதை செய்வாருன்னு எந்த பிரதிபலனையும் பார்க்கல. இறைவன் மேலே முழு நம்பிக்கையோடைய அன்பு வச்சாரு. அந்த அன்பு எதை கொடுத்துச்சு அப்படின்னா அவருக்கு யோகத்தை கொடுத்தது. என்ன யோகம்? சிவயோகத்தை கொடுத்தது. ஏன்னா அதான் அழியாத ஒன்று. வேற எல்லா யோகமும் நிலையற்றது, எப்போ வேணாலும் இருக்கும், எப்போ வேணாலும் போகும், யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் சிவயோகம் ஒன்று தான் அழியாதது. அதான் சொல்லுவாங்க, அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார் அப்படின்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். அப்போ அந்த அன்பை தான் இறைவன் மேலே வச்சாரு. இறைவன் பதிலுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னா மிகப்பெரிய யோகமான சிவயோகத்தை அவருக்கு கொடுத்தார். பாரதி கூட சொல்லுவார், அன்பிற்கு மிஞ்சிய தவமே கிடையாதுப்பா அப்படின்பார். அன்பிற்கு ஈடான ஒரு தவம் கிடையவே கிடையாது. அந்த அன்பை யார் மேலே வைக்கணும் அப்படின்னா இறைவன் மேலே வைக்கணும். அந்த அன்பை இறைவன் மீது நம்ம வைக்கும்போது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இறை அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ முதல் மார்க்கம் இதுதான். அன்பு மூலமாக சிவயோகத்தை பெறலாம். நிலையான அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு, அதை இறைவன் மீது வச்சோம் அப்படின்னா பதிலுக்கு இறைவன் நமக்கு நிலையான யோகத்தை தருவார். அதுதான் சிவயோகம். இது முதல் மார்க்கம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? ஞான மார்க்கம். ஞான யோகம் மூலமாக யாரை அடையலாம் அப்படின்னா சிவயோகத்தை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா வேதத்தின் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவர் இறைவன். மெய்ப்பொருள் அப்படிங்கும்போது இந்த மெய்ப்பொருளை உணரணும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஞானம் வேணும். மெய்ப்பொருளை உணரணும் அப்படின்னா ஞானம் இருந்தால் தான் அந்த இறைவனை பற்றின தன்மையை நம்மளால் உணர முடியும். இறைவனுடைய தன்மையை எப்போ உணர முடியும்? அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இறைவனை நம்மளால் உணரவே முடியும், இறைவனை வணங்கவே முடியும். அப்போ அந்த வேதத்துடைய மெய்ப்பொருளை உணர்ந்து எது நல்லது, எது கெட்டது, எது நிலையானது, எது வாழ்நாள் முழுக்க நமக்கு வரக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்து இறைவன் கிட்ட அன்பு செலுத்தினாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஞான மார்க்கம், ஞான யோகம். பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. நம்மளுடைய பட்டினத்தார் ஐயா, புத்தர், அவங்கெல்லாம் அந்த மாதிரி வழிமுறைகளை தான் கடைப்பிடிச்சாங்க. ஞான மார்க்கத்தின் மூலமாக இறைவனை அடைஞ்சாங்க. உதாரணத்துக்கு நம்ம பட்டினத்தார் ஐயாவுடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கணும். பட்டினத்தார் ஐயா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய பெயர் திருவெண்காடார். இப்போ பட்டினத்தார் ஐயாவுடைய வீட்டம்மா பேர் சிவகலை. பட்டினத்தார் ஐயா வணிகம் செஞ்சு தான் வாழ்க்கை நடத்தினாங்க.
மிகப்பெரிய வணிகம் செய்யக்கூடியவர் தான் பட்டினத்தார் ஐயா. அவருடைய காலகட்டத்தில், அந்த காலத்துலலாம் வந்து கப்பலில் போய் வணிகம் செய்வாங்க. அவருக்கு சொந்தமாகவே நிறைய கப்பல் இருந்தது. அந்த கப்பலில் போய் வணிகம் செஞ்சார். அப்படி ஒரு வசதி படைத்தவர் பட்டினத்தார் ஐயா. அவங்க வீட்டம்மா சிவகலை, பேருக்கு தகுந்தாப்புல நல்ல சிவபக்தி இருக்கக்கூடிய அம்மா. இவங்களுக்கு ஒரே ஒரு மனக்குறை, குழந்தை இல்லை. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. 2 பேரும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன வருத்தம்? எவ்வளவோ செல்வங்கள் இருக்கு, எத்தனையோ தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு செல்வம் இருக்கு, ஆனால் அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு 2 பேருக்குமே ரொம்ப வருத்தம். இப்படியே நாளாயிட்டே போகுது. ஒரு நாள் 2 பேரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ பட்டினத்தார் ஐயாவுக்கு ஒரு கனவு வருது. ஒரு கனவு, ஐயா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு காட்சி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஐயாவுடைய வீட்டு திண்ணையில், அந்த காலத்துலலாம் வீடுகள் வந்து திண்ணை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. வழிப்போக்கர்கள் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக திண்ணை இல்லாமல் எந்த வீடுமே இருக்காது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தமிழர்களுடைய ஒரு பண்பாடு. திண்ணை இல்லாமல் எந்த வீடுமே இருக்காது. யாருனாலும் யார் வீட்டு திண்ணையில் வேணாலும் போய் உட்காருவாங்க. யாரும் ஏன் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கன்னு கேட்க மாட்டாங்க. திண்ணையில் வந்து உட்காந்து அந்த வீட்டில் உணவருந்தி விட்டு, தண்ணி தாகம் இருந்துச்சு அப்படின்னா தாகம் தீர்த்து விட்டு தான் போவாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ பட்டினத்தார் ஐயாவுடைய திண்ணையில் ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. பட்டினத்தார் ஐயா இதை கனவுல பார்க்குறாங்க. பார்த்த உடனே பட்டினத்தார் ஐயா அவங்க பக்கத்தில் போயிட்டு, எங்கேருந்து வரீங்க, என்ன விஷயமா வரீங்க, அதெல்லாம் நலம் விசாரிக்கிறார். ஏன்னா நலம் விசாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பண்பாடு. அப்போ அவர் பக்கத்தில் போயிட்டு அவங்கள பற்றி நலம் விசாரிச்சுட்டு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, நாங்கள் திருவொற்றியூரில் இருந்து வரோம், திருவிடை மருதூரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், பயணம் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னா திருவிடை மருதூரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. கனவு தான் இது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கையில் ஒரு துணி வச்சுருக்காங்க. அந்த துணி எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டுவதற்கான ஒரு துணி. அந்த துணியில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பெருமானுடைய திருவுருவம் இருக்கு. இது அவ்வளோதான் கனவு. ஒரு அம்மா அப்பா பார்க்குறாங்க. அந்த அம்மா அப்பா கையில் தொட்டில் கட்டுறதுக்கு ஒரு துணி இருக்குது. அதில் நந்தி பகவானுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் கனவு. குழந்தைய பார்க்க போகிறோம், அவ்வளோதான் சொல்கிறாங்க. இவருக்கு கனவு கலைஞ்சிருது, முழிச்சிடுறார். உடனே அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலை, இறைவன் என்ன காரணத்துக்காக என்னைய வந்து இப்படி ஒரு கனவை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், இறைவனுடைய சித்தம் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஒருவேளை அவர் நம்மளை ஏதாவது திருக்கோவிலுக்கு கூப்பிடுறாரா இருக்கும், நம்ம வேணும்னா திருக்கோவில் யாத்திரை போயிட்டு வருவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி பஸ் கிடையாது, பேருந்து வசதிகள் கிடையாது. பஸ் ஏறினோமா ஒரு இடத்துல உடனே போனோமா சாமி கும்பிட்டோமா வந்தோமான்லாம் கிடையாது. ஒரு யாத்திரை தொடங்கினாங்க அப்படின்னா பல காலங்கள் நீடிக்கும், நடந்து தான் போகணும். அப்போ நிறைய நாள் ஆகும். அப்போ நம்ம வந்து திருக்கோவில் யாத்திரைக்கு போவோம், அதையும் உடனே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்தாச்சு. 2 பேரும் முடிவெடுத்து மறுநாள் காலையிலே கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய அம்மா கிட்ட ஆசி வாங்கிட்டு காலையிலே திருக்கோவில் யாத்திரைக்காக கிளம்பிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், திருவிடை மருதூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிவ ஆலயங்களுக்கும் போயிட்டு வருவோம், நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. இவர் நல்ல வசதியானவர், வசதி இல்லை அப்படின்னா நடந்து போகலாம், இவருக்கு வசதி இருக்குது. அப்போ பல்லக்கில் தான் போகிறாங்க. அப்போ பல்லக்கில் வச்சு போகும்போது கொஞ்சம் தூரம் போவாங்க. பல்லக்கு தூக்குறவங்களுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்போ ஒரு இடத்துல பல்லக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி யாத்திரையை தொடருவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பல்லக்கு தூக்குறவங்களுக்கு ஒரு இடத்துல ஓய்வு தேவைப்பட்டது. அப்போ பல்லக்கு ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பட்டினத்தார் ஐயா பார்க்குறாரு, தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டோட திண்ணையில் ஒரு அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்கிறத பட்டினத்தார் ஐயா பார்த்துட்டார். உடனே இவங்க எதுக்கு இங்கே இருக்கிறாங்க, இவங்க நம்ம கனவுல வந்த அம்மா அப்பா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை. நேராக அந்த அம்மா அப்பாவை நோக்கி நடக்க போகிறார். நடக்க போன உடனே அவங்க கையில் ஒரு குழந்தை வச்சுருக்காங்க.
இந்த குழந்தைய எங்களால் வளர்க்க முடியலை, நீ வளர்க்குறையா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா ஏற்கனவே குழந்தை இல்லை, இப்போ தேடி வந்து ஒரு குழந்தைய வேற கொடுக்காங்களேன்னு பயங்கர சந்தோஷம். அதே நேரத்தில் அவங்க குழந்தைக்கு தொட்டில் கட்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கையிலேருந்து ஒரு புடவையை கொடுக்குறாங்க. அந்த புடவையை பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், ஏன்னா அவர் கனவுல பார்த்தார் இல்லையா, அதே புடவை, அதாவது நந்தி பகவானுடைய திருவுருவம் பதித்த புடவை. அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், இந்த குழந்தை தெய்வ குழந்தையாக தான் இருக்குமோ, இறைவனுடைய அருள் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோன்னு ஒரே சந்தோஷம். உடனே குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டார். குழந்தைக்கும் அழகா ஒரு பேர் வைக்கிறாரு, மருதவாணன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பேர், நல்ல தமிழ் பேர். மருதவாணன்னு பேர் வச்சு குழந்தைய நல்லா வளர்த்துட்டு வரார். குழந்தைய படிக்க அனுப்பணும். இப்போ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவோம், அந்த காலத்தில் குருகுல கல்வி. அப்போ குழந்தைய படிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு. குழந்தைக்கு படிப்பு ஏறலை. படிப்பு ஏறலைன்னா என்ன, ஆசிரியர்கள் ஒன்று சொன்னால் குழந்தை வேற ஒன்று சொல்லுது. அப்போ ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளை மக்கு, உங்கள் பிள்ளைக்கு படிப்பும் ஏறாது, ஒன்றும் ஏறாது, வீட்டோட வச்சுக்கோங்க அப்படிங்காங்க. உடனே இவர் பார்க்குறாரு, சரி நமக்கு தான் ஏகப்பட்ட செல்வம் இருக்கே, செல்வாக்கு இருக்கே, பிள்ளை வீட்டிலே இருக்கட்டும், நம்மளுடைய வணிகத்தை பார்க்கட்டும், கொஞ்ச நாள் போட்டும், வணிகத்தில் பழக்கி விடுவோம், அது போதும், பிள்ளை படித்து என்ன செய்ய போகுது அப்படின்னு முடிவெடுத்துட்டார். உடனே பார்க்குறாரு, அடுத்த தடவை வந்து அவருடைய தொழில் விஷயமா அவருடைய கப்பல் கிளம்ப போது அதில் குழந்தைய ஏற்றி அனுப்பி விட்டுட்டார். அவருடைய முக்கியமான பிஏ இருப்பாங்கள்ல, அவர் கூட சேர்த்து அனுப்பி விட்டாச்சு. எதுக்கு அப்படின்னா, போய் வியாபாரத்தை பழகிட்டு வரட்டும், படிப்பு தான் மண்டையில் ஏறலை, வியாபாரம் அனுபவம் ஆக ஆக பிள்ளை அதில் ரொம்ப கெட்டிக்காரனாக வந்துடுவான், அதனால் போய் வியாபாரத்தை பழகட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலே வந்து அவரை கப்பல் ஏற்றி அனுப்பிச்சாச்சு. கப்பல் ஏற்றி தான் அனுப்பியிருக்காரு. பட்டினத்தாருக்கு மனசு ஃபுல்லாக அவர் மேலே தான் இருக்குது. பிள்ளைய சின்ன பிள்ளையாக அனுப்பிட்டோமே, அங்கே போய் பிள்ளை என்ன பண்ணுதோ, என்னெல்லாம் கஷ்டப்படுதோ, எப்படி சாப்பிட்டுதோ இல்லையோ, ஏன்னா இப்போனா ஃபோன் இருக்குது, உடனே ஃபோனை பண்ணிடுவோம், எங்கேப்பா இருக்க, என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட வச்சேன்னு ஃபோன் பண்ணிடுவோம். அப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு வணிக விஷயமா போனாங்க அப்படின்னா திருப்பி வர்ற வரைக்கும் எல்லாரும் அந்த பரிதவிச்ச மனசோடே தான் இருக்கணும். அப்போ அனுப்பிச்சிட்டு இவருக்கு ஒரே பரிதவிப்பு, பிள்ளைய அனுப்பிச்சிட்டோம், சின்ன பிள்ளைய அனுப்பிச்சிட்டோம், எப்படி வரானோ என்னமோ, என்ன பண்ணுறானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, இதே கவலை. ஒரு தகவல் வருது. என்ன தகவல், வியாபாரத்தை முடிச்சுட்டு மருதவாணன் திரும்பி வரப்போகிறான் அப்படிங்கக்கூடிய தகவல் கிடைக்கி, கப்பல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துச்சு. இவருக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப நாள் ஆச்சு குழந்தைய பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆன குழந்தைய நம்ம திருப்பி பார்க்க போகிறோமே அப்படிங்கக்கூடிய சந்தோஷம். நேர துறைமுகத்துக்கே வந்துட்டார். குழந்தை வீட்டுக்கு வர்ற வரைக்கும்லாம் பொறுமை கிடையாது, நேர துறைமுகத்துக்கு போயிடுவோம், குழந்தைய பார்ப்போம்னு சொல்லிட்டு நேர விறுவிறுன்னு வந்தாச்சு. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வணிகம் முடிஞ்சு வரும்போது அந்த பொருள் கிடைக்கும் இல்லையா, ரூபா இப்போ நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த காலத்தில் பொன் பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் எதில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா, மரப்பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. முன்னாடி இன்னும் பழைய காலத்து வீடுகளில் ஒரு சில வீடுகளில் அந்த மரப்பெட்டிகள் நம்ம இப்பயும் பார்க்க தான் செய்வோம். இப்போ மரப்பெட்டியில் வச்சு தான் வந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இவர் பார்க்காரு, குழந்தை வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வேலையாள்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி, அந்த கப்பலில் நிறையா மூட்டையாக இருக்குது, மூடையாக இருக்குது, எல்லா மூட்டையும் இறக்கி வைங்க அப்படின்னு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், லாபம் கிடச்சிச்சு, பொன் பொருள் இருந்துச்சுன்னா மரப்பெட்டியில் தானே வரும், பையன் என்னடா மூட்டையாக கொண்டு வந்திருக்கான், நம்மளை விட பெரிய வித்தக்காரனாக இருப்பானோ, நம்மளாவது ஒரு பெட்டியாக தான் கொண்டு வந்தோம், இவன் மூட்டையாலாம் கொண்டு வரான், அப்போ வியாபாரத்துக்கு செய்கிறதுக்கு சரியான ஆள் நம்ம பையன்தான் அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். குழந்தை எல்லாத்தையும் இறக்கி வைக்க சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, சின்ன குழந்தை, நான் போய் பாட்டியை பார்க்க போகிறேன், அப்பத்தாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தை விறுவிறுன்னு அப்பத்தாவை பார்க்கறதுக்குன்னு வீட்டுக்கு போயிடுச்சு. அப்பா இந்த பொன் பொருள் இந்த மூட்டையெல்லாம் பார்த்த உடனே பிள்ளைய மறந்துட்டாரு, நிறைய மூட்டை வந்திருக்கு, உள்ளே என்னமோ பெருசாக இருக்குன்னு சொல்லி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பிள்ளைய பார்க்க தான் வந்தார். வந்தவர் மூட்டையை பார்த்த உடனே மூட்டையால பையன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மூட்டையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஒரு மூட்டையாக பிரிக்காரு, உள்ளே ஃபுல்லாக பார்த்தோன்னா வெறும் வரட்டியாக இருக்கு. அப்பாவுக்கு சரி கோவம், என்னடா இது மூட்டையாக வியாபாரம் முடிஞ்சு எல்லாம் பொண்ணும் பொருளும் அள்ளிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இவன் வரட்டியாலாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி அப்பாவுக்கு சரியான கோவம். அதே கோவத்தோட வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார், பார்த்தையா அவன் என்னத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான்
அப்படின்னு. உடனே பாட்டி சொல்கிறா, என்னத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பான் என் பேரன், பொண்ணும் பொருளும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு பாட்டி சொல்லுதான். வந்தவன் உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு பெட்டியை வேற கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லுதார், என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருன்னு சொல்லி ஒரு வரட்டி எடுத்து சுவரில் எறிகிறாரு. அதுக்குள்ளே இருந்து பொண்ணும் பொருளும் செதறுது. அது வரைக்கும் வரட்டின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, உள்ளே இருந்து பொண்ணும் பொருளும் செதறுது. இவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா நம்ம எல்லாரும் பொண்ணும் பொருளையும் பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம், இவன் வரட்டிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கானேன்னு. இந்த இடத்துல 2 விஷயம் யோசிக்கணும். எதுக்கு வரட்டி அந்த இடத்துல வந்ததுன்னு 2 விஷயம் யோசிக்கணும். மருதவாணன் வாத்தியார் சொல்லிட்டாரு, இவன் படிக்கிறதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டாரு. மருதவாணன் எப்படி யோசிச்சிருக்காருன்னா ஒரு 2 கருத்தை அந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று, அந்த காலத்தில் கடல் வழியாக வாணிகம் செய்யும் போது நிறைய கடல் கொள்ளையர்கள் வருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வரட்டிக்குள்ளே எல்லாத்தையும் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக கடல் கொள்ளையர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இது ஒரு விஷயம். இது நம்ம பார்வைக்கு நேரடியாக பார்த்தா இது ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துல ஆழ்ந்த கருத்து அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, வரட்டி அப்படிங்கிறது கரடு முரடாக இருக்கும். நம்மளுடைய மனம் அப்படித்தான். இறைவனை நம்ம சிந்திக்காத வரை நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வரட்டி மாதிரி கரடு முரடாக தான் இருக்கும். நம்ம இறைவனை அறிய ஆரம்பிச்சிட்டோம், இறைவனை உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வரட்டிக்குள்ளே இருந்த பொன் பொருளும் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பற்ற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். சாதாரண வரட்டி தான், ஆனால் வரட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பொன்னும் பொருளும் இருக்குது. அது விலை மதிப்பற்றதாக இருக்குது. அப்போ இறைவனை நம்ம உணர ஆரம்பிக்கும் போது அந்த விலை மதிப்பற்ற அந்த யோகத்தை நம்மளால் பெற முடியும். அதை சொல்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வரட்டிக்குள்ளே பொன்னையும் பொருளையும் வச்சு எடுத்துகிட்டு வந்தார். உடனே பட்டினத்தார் எல்லாத்தையும் உடைச்சி பார்க்காரு, எல்லாத்துக்குள்ளேயும் பொண்ணும் பொருளுமா இருக்கு. நேர அம்மா கிட்ட போய் உன்கிட்ட ஒரு மரப்பெட்டி கொடுத்தானேம்மா அதை கொடு அப்படிங்க. அந்த மரப்பெட்டியை திறந்து பார்க்கார். அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்த உடனே உள்ள ஒரு ஊசி இருக்கு. அந்த ஊசியை எடுத்து பார்க்காரு, அதுக்கு காது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஊசிக்கு காது இல்லை அப்படின்னா எந்த உபயோகமும் இல்லை. காதை வச்சு தான் நூல் கோர்க்கும், அதை வச்சு தான் தைக்க போகிறோம். அதிலே ஒரு ஓலைச்சுவடியும் இருக்குது. அந்த காலத்தில் அதில் தானே எழுதுவாங்க. அப்போ அதிலே ஒரு குறிப்பு, அந்த குறிப்பில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்னு இருக்கு. காதற்ற ஊசியும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. எவ்வளவோ பொன் பொருள் எல்லாம் நம்ம சேர்த்து சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் எது வரப்போகிறது இல்லை அப்படின்னா எதுக்குமே பயன்படாத ஒரு காதற்ற ஊசி கூட நம்ம கூட வரப்போகிறது இல்லையே. அதை நீ புரிஞ்சுக்கிடணும்ல. அது புரியாமல் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு பொன் வேணும் பொருள் வேணும் அதையே நீ தேடிக்கிட்டு இருக்கியப்பா அப்படிங்கிறத அந்த சின்ன குழந்தை யாருக்கு உணர்த்தினது அப்படின்னா பட்டினத்தார் ஐயாவுக்கு உணர்த்தினது. அந்த குழந்தை உணர்த்தினதை பார்த்த உடனே அவருக்கு ஞானம் கிடைச்சது. அதுவரை அவருக்கு ஞானம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யணும், ரூபா சேர்க்கணும், அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை என்ன அழகாக உணர்த்திருக்கு அப்படின்னா ஒரு சிறு ஊசி கூட, காதில்லாத ஊசி கூட உனக்கு கூட வராதுப்பா அப்படிங்கிறத உணர்த்துச்சு. அப்போ அவருக்கு ஞானம் கிடைச்சது. அந்த ஞானம் அடைஞ்ச உடனே அந்த குழந்தைய பார்த்து அவருக்கு மருதவானா அப்படின்னு கூப்பிடவே தோணலையாம். ஏன்னா ஞானத்தை கொடுத்துட்டார். அப்போ அது சாதாரண குழந்தையே கிடையாது, எனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்குன்னே இறைவன் வந்திருக்காரு அப்படின்னு அவர் நினைச்சார், பட்டினத்தார் ஐயா நினைச்சார். அப்போ அந்த குழந்தைய எப்படி பார்த்தாரு அப்படின்னா அம்மையப்பனுடைய சொரூபமாகவே அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். சாதாரண குழந்தை இல்லை, அது யாரு அப்படின்னா அந்த அம்மையப்பரே எனக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக வந்த குழந்தை, தெய்வீக குழந்தை அப்படின்னு பார்த்தார். அதனால மருதவானான்னு சொல்லி அவருக்கு கூப்பிடவே தோணலை அந்த குழந்தை. அப்போ அந்த ஞானம் அவரை எதை நோக்கி இழுத்துட்டு போச்சு அப்படின்னா பக்தியை நோக்கி இழுத்துட்டு போச்சு. ஏன்னா அம்மையப்பனே நேரடியாக காட்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே வாழ்நாளில் என்ன வேணும்? அபிராமி பட்டரையா அழகாக சொல்லுவாங்க, உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எனையும் அன்பு செய்ய வைத்தாய், இனி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை, என ஈன்றெடுப்பால் யாரும் இல்லை அப்படின்னு அபிராமி பட்டரையா அழகாக சொல்லுவாங்க. 2 பேரும் அம்மையப்பனா காட்சி கொடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் வாழ்க்கையில் தேவை இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிறவியோட நோக்கமே என்ன? நம்ம இறைவனை வழிபாடு பண்ணுறதோட நோக்கமே என்ன?
இந்த பிறவி அப்படிங்கக்கூடிய பெருங்கடலை நீந்தணும். பிறப்பில்லாத ஒரு நிலைமை நமக்கு வேணும். அதுக்காக தான் இறை வழிபாடு பண்ணுறோம். இறை வழிபாடு பண்ணுறதோட நோக்கமே அதுதான். எத்தனையோ பிறப்பு எடுத்துட்டோம். புல்லாவோ பூடாவோ புழுவாவோ எத்தனையோ பிறப்புகள் நம்ம எடுத்துட்டோம். ஏதோ ஒரு வினை செஞ்சோம், ஏதோ ஒரு பிறவி எடுக்கிறோம். இப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. அந்த வினையை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு தேகமே நம்ம எடுக்கிறோம். பட்டினத்தார் ஐயா சொல்லுவாங்க, வினை போகவே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த வினையை போக்குறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்து என்னென்ன செயல்களோ செஞ்சு திருப்பி திருப்பி ஏதோ ஒரு வினையை செஞ்சு செஞ்சு திருப்பி திருப்பி பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அம்மையப்பனுடைய தரிசனத்தை கண்டதுக்கப்புறமா அவர் சொல்கிறார், கடைசி வரியில் சொல்லுவார், என்னை ஈன்றெடுப்பால் யாரும் இல்லை அப்படிங்க. ஈன்றெடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னா என்னுடைய பிறவியே முடிஞ்சு போச்சு, போதும், அதுவே போதும், அதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையில், அப்போ எனக்கு ஒரு பிறவியே கிடையாது அப்படிங்கிற. அப்படிப்பட்ட அம்மையப்பனுடைய சொரூபத்தை அவர் யார்கிட்ட பார்த்தார் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகிட்ட பார்த்தார். இப்போ இறைவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை மூலமாக அவருக்கு ஞானம் கிடைச்சது. அந்த ஞானம் எதா நின்னது அப்படின்னா பக்தியாக நின்னது. யாருக்கு அப்படின்னா பட்டினத்தார் ஐயாவுக்கு. அப்போ எந்த சொரூபத்தில் வேணாலும் இறைவன் நமக்கு அருள் புரிய வருவார். இப்படி தான் அப்படிங்கிறது இல்லை. ஒரு குழந்தை மூலமாக கூட வரலாம். குழந்தையை கொடுத்து அது மூலமாக கூட நமக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னா இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அதனால தான் கண்ணதாசன் ஐயா சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க, அறிவிலே குரு பேசுகிறான், அனுபவத்தில் இறைவன் பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறத நம்ம உணர உணர நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த சிவயோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இறை அனுபவத்தை உணரதான் முடியும். ஒருத்தரும் ஒரு மாதிரி உணர்வோம். நான் ஒரு மாதிரி உணரலாம், நீங்கள் எல்லாரும் பெரியவங்க, நீங்கள் வேறு மாதிரி உணரலாம். ஒருத்தருக்கும் இறைவன் ஒரு மாதிரி காட்சி கொடுப்பார். இப்படி தான் இறைவன் இருப்பார், இதை தான் செய்வார், இந்த தேதியில் தான் வருவார், இந்த கிழமையில் தான் வருவாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு காணப்படுறார். எல்லா சொரூபமாகவும் இறைவன் தான் இருக்கார். அப்போ இறைவன் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன வரையறைக்குள்ளே இறைவனை நம்ம அடைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தோற்று போயிடும். அவர் இப்படி தான் எனக்கு அருள் புரிவார், இப்படி தான் காட்சி கொடுப்பார், ஏன்னா அவர் இந்தந்த லீலைகள் தானே பண்ணியிருக்காரு. இறைவன் அடியாருக்கு அடியாராக தானே வந்திருக்காரு. இறைவன் அடியவர்களுக்கு தொண்டு செய்ய வந்தார். இறைவன் சோதிக்க வந்தார். இப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, அதனால இறைவன் இப்படித்தான் வருவார் அப்படிங்கக்கூடிய குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளால இறைவனை உணரவே முடியாது. அதான் உந்தி பெற இலக்கியத்தில் அழகாக சொல்லுவாங்க. இறைவனுடைய தன்மையை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கனம் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்வேன். இப்படி தான் இறைவன் இருந்தார், நான் இறைவனை பார்த்துட்டேன், ஆனால் இறைவன் இப்படி தான் இருந்தாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு காட்சி கொடுத்த மாதிரியே மித்தவங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார். எப்படி வேணாலும் காட்சி கொடுப்பார். அதான் எங்கனம் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்வேன், அங்கனம் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு அதுவன்று உந்தி பெற அப்படின்பார். இப்படித்தான் இருப்பார், அப்படித்தான் இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த இறைவனை அறிவதற்குரிய ஞானத்தை யார் கொடுக்கணும் அப்படின்னா இறைவன் தான் கொடுக்கணும். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிறோம். இந்த இறைவனை உணரணும் அப்படின்னா அதுக்கான அருள் நம்மக்கிட்ட வேணும். அந்த அருளை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா இறைவன் தான் கொடுக்க முடியும். இந்த இறைவன் கொடுக்கல அப்படின்னா இறைவனுடைய அருளை நம்மளால் உணரவே முடியாது. நம்ம எல்லாரும் இப்போ இந்த இடத்துல உட்கார்றோம், இறைவனை பற்றி சிறிதாவது சிந்திக்கிறோம் அப்படின்னா அதுவே இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். இறைவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கல, இறைவனை பற்றி யோசிக்கிறதுக்கான ஞானத்தை நமக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கிடுவோமே, நம்மளும் சாதாரண மனிதர்கள் போல சாதாரணமாக சிந்தனை பண்ணிட்டு சாதாரணமாக ஏதோ இருக்கோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம், இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். நம்ம யாரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், யார் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தா, யார் நம்மளை இந்த நிலைமையில் வச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணவே மாட்டோம். அப்படி சிந்தனை பண்ணலை அப்படின்னா நம்ம மனிதராக பிறந்ததில், இந்த மானிட பிறவி எடுத்ததில் அர்த்தமே கிடையாது. அப்படி நம்ம சிந்திக்கிறோம், இறைவனை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா இறைவன் நமக்காக என்ன வேணாலும் செய்வார், நம்ம என்ன சொன்னாலும் செய்வார். ஏன்னா அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் தான் இறைவன். அந்த அன்புக்காக இறைவன் என்ன வேணாலும் செய்வார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மதுரையில் இறைவன் கால் மாறி ஆடினார், ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி ஆடினார். அவர் கேட்டாரு, ஆடினாரு. என்ன காரணம்? அவர் இறைவன் மேலே வச்ச பக்தி, இறைவன் மேலே வச்ச அன்பு. இறைவனுக்கு கால் வலிக்கும்னு நினச்சார். ராஜசேகர பாண்டியன் 63 கலை கற்றுக்கிட்டார். ஒரே ஒரு கலை, ஆடல் கலையை படிக்கவே இல்லை.
ஏன் படிக்கலை? ஆடல் கலை இறைவனுடையது. இறைவனுடைய கலையை நம்ம எப்படி கற்றுக்கிறது? அது தப்பு இல்லையா? அது இறைவனுக்குரியது, இறைவன் தான் படிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நினப்பு. அதனால ரொம்ப நாளாக ஆடல் கலையை படிக்கவே இல்லை. அப்போ ஒரு சோழ நாட்டில் இருந்து ஒருத்தர் வராரு, ஒரு அமைச்சர் வராரு. அவர் கேட்குறாரு, ஆடல் கலையே நீங்கள் படிக்கலை, வேறு எப்படி உங்கள் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்னெல்லாம் தேவை, இறைவனுக்கு என்ன கஷ்டம் வருங்கிறத உங்களால் எப்படி உணர முடியும்னு ஒரு கேலியாக சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் நினைக்காரு, அப்போ இந்த கலையை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். எதுக்கு தெரிஞ்சுக்கிடணும்? இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பிக்கார். படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு ஆடல் கலையை படிக்கும்போது கால் வலிக்கிறது தெரியுது. கொஞ்ச நேரம் ஆடுறதுக்கே எனக்கு இந்த கால் வலிக்குதே, இறைவன் எப்போ பார்த்தாலும் ஒரே காலை தரையில் வச்சு இன்னொரு காலை தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருக்காரே, அப்போ அவருக்கு எப்படி வலிக்கும்? சாதாரண மனிதன்னா என்ன நினைப்போம்? அது ஒரு நடராஜர் சிலைப்பா, நடராஜர் சிலையை பார்த்துட்டு வரேன், இப்படி தான் சொல்லுவோம். அவர் என்ன நினைக்காரு? அந்த நடராஜர் சிலையில் நடராஜர் இருக்கார், நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார், மதுரையில் உயிர்ப்போட நடனம் ஆடுறாரு அப்படின்னு நினைக்க போய் தான் எம்பெருமானுக்கு கால் வலிக்கும். 24 மணி நேரமும் காலை தூக்கியே வச்சுருக்காரு, அப்போ அவருக்கு கால் வலிக்குமேன்னு அழுறார். போய் இறைவன்கிட்ட சொல்கிறார், ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இறைவன்கிட்ட சொல்கிறார், எப்பா நீ இவ்வளோ நேரமாக ஆடிக்கிட்டே இருக்க, உனக்கு கால் வலிக்குதோ இல்லையோ எனக்கு வலிக்குது, கொஞ்ச நேரமாவது ஓய்வு வேண்டாமா? ஏன் இப்படி ஒரே காலில் ஆடிக்கிட்டே இருக்க? ஏன்னா நமக்கு தெரியும் இறைவனுடைய பாதம், அவருடைய திருப்பாதத்தை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வீடு பேர் கிடைக்கும். மாணிக்கவாசக பெருமான் சொல்லும்போது அழகாக சொல்லுவார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்பார். அவ்வளவு மேன்மையானது அவருடைய திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை எப்போதும் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருக்கியப்பா, எனக்கு கால் வலிக்கே அப்படின்கார். உடனே இறைவன் பார்க்காரு, சரி நீ சொல்லிட்டல்ல, நான் என்ன பண்ணுறேன், இடக்கால ஊனி திரும்பி வடக்கால எடுத்து நான் ஆடுறேன்ப்பான்னு சொல்லி கால் மாற்றி ஆடினார். எதுக்காக? அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக. அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கு? உணர்வு பூர்வமாக வந்திருக்கு, உள்ளன்போடு வந்திருக்கு, அன்பு, வேற ஒன்றும் கிடையாது. அன்போடு அவர் சொல்கிறாரு, கால் வலிக்கும், எனக்கு எப்படி கால் வலிக்குமோ அதே மாதிரி இறைவனுக்கு கால் வலிக்கும். அந்த சிந்தனை தான் வேணும். அப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோமே, எல்லா உயிர்களிடத்துலையும் யாரை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லா உயிர்களிடத்துலையும் இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு நம்ம தீங்கே செய்ய மாட்டோம். அதுதான் உண்மையான சிவநிலை. நம்மளை மாதிரி தான் மற்ற உயிரினங்களும், நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்காரு, எல்லார் மனசுலையும் இறைவன் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த உயிருக்குமே தீங்கு செய்ய மாட்டோம். அப்போ இவர் என்ன பார்க்குறாரு? இறைவன் அங்கே உயிர்ப்போடு இருக்காரு, அவருக்கே கால் வலிக்கும்னு நினச்ச அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த அன்புக்காக இறைவன் அங்கே கட்டுப்பட்டார். கட்டுப்பட்டு கால் மாறி ஆடி காமிச்சார். அப்படி என்ன வேணாலும் செய்வார் இறைவன். நம்ம பார்க்குறோம்ல, பூசலார் நாயனார் மனசில் தான் கோவில் கட்டினார், வெளியே ஒன்றும் பண்ணலை, பொண்ணோ பொருளோ செலவழித்து வேறு எதுவுமே பண்ணலை, மனசில் கோவில் கட்டினார். இறைவன் என்ன பண்ணார்? காஞ்சி மன்னரோட கும்பாபிஷேகத்துக்கு போகலை, அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, எப்போ நீ கட்டின கும்பாபிஷேக தேதியை மாற்றுப்பா, எனக்கு ஒருத்தர் அங்கே கோவில் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கான், நான் அங்கே போகிறேன்னாரு. இப்போ இறைவன் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, மனதால் இறைவனை நினைக்கமா, அதை தான் பார்க்குறாரு, வேறு எதையுமே அவர் எதிர்பார்க்கல. முழு பக்தியோட முழு அன்போட இறைவன் தான் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அந்த சமர்ப்பணம் இருந்துச்சு அப்படின்னாலே இறைவன் தானாக அங்கே வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சுருவார். அப்படி தான் பூசலாரோட மனசில் கொண்டு போய் அவர் கோவில் மாதிரி இருந்தார். இப்போ எல்லாருடைய மனசுலையும் இறைவன் இருக்க தான் செய்கிறார். இந்த சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே வருது, இறைவனை பற்றி நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவையாச்சும் அவரோட பேரை திருநாமத்தை சொல்கிறோம் அப்படின்னா அவர் தானாக நம்ம மனசில் வந்துடுவார். அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய தெய்வங்களுடைய பெயரை வைப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தெய்வம், இல்லை நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை அந்த பிள்ளையோட பேரை சொல்லுவோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இறைவனை நம்ம கூப்பிட்ட மாதிரி ஆயிடும்ல. பிள்ளை உதவி பண்ண வருதோ இல்லையோ, இறைவன் வருவார்ல. 10 தடவை ஒரு திருநாமத்தை சொல்கிறோம் அப்படின்னா இறைவனாவது வருவார்ல. அதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறைவனுடைய திருநாமங்களை குழந்தைகளுக்கு பேராக வச்சாங்க. அந்த பழக்கங்கள்லாம் இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. நம்ம தான் சொல்லணும் சின்ன குழந்தைங்களுக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இறைவனுடைய திருநாமத்தை நம்ம பேராக வைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்காவது நம்ம வந்து இறைவனுடைய திருநாமத்தை வந்து பேராக சூட்டணும் அப்படின்னா நம்மளையும் அறியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வத்தன்மை நிலச்சிருக்கும்.
ஏன்னா ஒரு நாளைக்கு 10 தடவையாவது அந்த பிள்ளையை கூப்பிடுவோம். அப்போ நம்மளே அறியாமல் அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்ச பலன் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இறைவன் அந்த அன்பை தான் எதிர்பார்க்க, வேறு எதையுமே எதிர்பார்க்கல. அவருக்கு தேவை என்ன அப்படின்னா முழுமையான மனம், அந்த முழுமையான அர்ப்பணிப்பு. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருந்ததுன்னு வச்சுக்கிடுவோமே, நம்ம எல்லாரும் நினைப்போம், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எனக்கு வசதி இல்லை, இறைவனை எப்படி வழிபாடு பண்ண, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு எனக்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்கலையேப்பா. நிறைய பேர் சொல்லுவோம், இறைவன் வாய்ப்பு கொடுக்கலையேப்பா, நான் செய்யணும்னு நினைக்கேன், இறைவன் வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படி கிடையாது. இறைவனுக்கு மனசார நம்ம செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா அதற்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் யார் உருவாக்கி தருவார் அப்படின்னா இறைவனே உருவாக்கி தருவார். நாயன்மார்கள் அப்படி இருந்திருக்காங்க. நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் அப்படிலாம் நடந்திருக்கு. வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. புகழ்துணை நாயனார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு வசதி கிடையாது, ஆனால் அவருக்கு என்ன ஆசை இருந்தது அப்படின்னா இறைவனுக்கு தினம் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. இறைவனுக்கு எப்படியாச்சும் அபிஷேகம் பண்ணணும், ஏதோ ஒரு அபிஷேகத்தை நாம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார். மனசார ஆசைப்பட்டார். அதுதான் முக்கியம். வாயில கிடையாது, வெறும் பேச்சு கிடையாது. மனசார ஆசைப்பட்டார், இறைவனுக்கு நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இறைவன் தினம் அவர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொற்காசு கொடுத்தாரு. ஒரு படிக்காசு வச்சுருவார். அவர் தினம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் பார்ப்பாரு, ஒரு படிக்காசு, ஒரு பொற்காசு இருக்கும். அதை எடுத்து மறுநாள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். அப்போ இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல மனம் இருந்தால் போதும். அதற்கான வாய்ப்பை யார் உருவாக்கி தருவார் அப்படின்னா இறைவனே நமக்கு உருவாக்கி தருவார். நம்ம தேடி போகவே வேண்டாம், இறைவன் தானாக வருவார். நீ என்னை நினைக்கிறியா, நான் வாரேன்பான் வருவார். அப்போ அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அந்த யோகத்தை நம்ம அடைகிறது அப்படின்னா இறைவன் கிட்ட சரணாகதி வேணும். சரணாகதி அப்படின்னா அர்ப்பணிப்பு. முழுமையாக இறைவன் கிட்ட நம்ம நம்மளை ஒப்படைச்சிடணும். இறைவனை நம்ம வழிபாடு பண்ணுறோம், எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இறைவன் என்ன கொடுத்தாலும் சரி ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். அந்த சரணாகதி நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா இறைவன் நம்மளை காப்பாற்றுவார். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம மகாபாரதம் கதை கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதம் எல்லாருமே படிச்சிருப்போம். மகாபாரதத்தில் ஒரே ஒரு சம்பவம். பாரத போர் நடக்க ஆரம்பிக்க போகுது. பாரத போர் நடக்க ஆரம்பிக்கும் போது பாண்டவர்கள் சைடும் சரி, கௌரவர்கள் பக்கமும் சரி, எல்லாரும் அவங்களுடைய சேனையை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய மன்னர்கள் கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. ஒருத்தரும் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ எங்கே வராங்க அப்படின்னா இறுதியாக கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு அர்ஜுனர் வராரு. அதே மாதிரி துரியோதனன் 2 பேரும் கிருஷ்ணர்கிட்ட போய் உதவி கேட்போம் அப்படின்னு வராங்க. இப்போ 2 பேரும் வரக்கூடிய நேரம் கிருஷ்ண பகவான் படுத்திருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் வராங்க. வந்த உடனே அர்ஜுனர் எங்கே உட்கார்றாரு அப்படின்னா கால் பக்கத்தில், கால் மாட்டில் உட்கார்றார். துரியோதனன் நேராக போய் தலை பக்கத்தில் உட்கார்ந்தாச்சு. இப்போ கிருஷ்ணர் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணு முழிச்சு பார்க்கார். கண்ணு முழிச்சு பார்த்த உடனே நம்ம தூங்கி முழிக்கிறோம் அப்படின்னா முதல்ல கால் மாட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் தெரிவாங்க. அப்போ அர்ஜுனர் தான் தெரிகிறார். ஏன்னா அர்ஜுனர் சரணடைய வந்திருக்காரு, அதனால நேராக போய் கால் பக்கத்தில் உட்காந்துட்டார். ஒருத்தங்களை நம்ம சரணடைகிறோம் அப்படின்னா தலை மேலே யாரும் ஏறி உட்கார மாட்டோம், கால் மாட்டில் தான் போய் உட்காருவோம். அப்போ அவர் போய் நேர கிருஷ்ணரோட பார்வை யார் மேலே படுது அப்படின்னா அர்ஜுனர் மேலே படுது. இப்போ அர்ஜுனர்கிட்ட கேட்காரு கிருஷ்ணர், என்ன வேணும்? பார்த்த உடனே அவர் தான் தெரிஞ்சார், என்னப்பா எதுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்கார். உடனே துரியோதனன், நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு குரல் கொடுக்கான். உடனே சரி 2 பேருக்கும் என்ன வேணும்னு கேளுங்க, நான் தரேன் அப்படிங்க. கிருஷ்ணர் ஒரு 2 ஆப்ஷன் வைக்கார். என்ன ஆப்ஷன்? என்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. கிருஷ்ணர் முதல்ல ஒரு சபதம் பண்ணியிருப்பார், இந்த போரில் ஆயுதம் ஏந்தி நான் போர் புரிவதில்லை அப்படின்னு பலராமனுக்கு ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துருப்பார். அப்போ இப்போ கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்த போகிறது கிடையாது. அப்போ கிருஷ்ணர் கேட்காரு, ஆயுதம் ஏந்தாத நான் ஒரு பக்கம் இருக்கேன், இன்னொரு பக்கம் என்னுடைய சேனை. கிருஷ்ணருடைய சேனை என்னது அப்படின்னா நாராயணி சேனை. மிக பலம் பொருந்திய சேனை, இருக்கிறதுல ரொம்ப பலம் பொருந்திய சேனை என்னது அப்படின்னா நாராயணி சேனை. எல்லாருக்குமே தெரியும், பாரத போரில் நாராயணி சேனை யார் பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கம்தான் பாரத போருக்கு வெற்றி அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா படைபலம் ரொம்ப அதிகமான ஒரு சேனை. அப்போ கேட்காரு, அர்ஜுனர்கிட்ட கேட்காரு, எப்போ நான் வேணுமா இல்லைனா நாராயணி சேனை வேணுமா? நான்னா என்கிட்ட ஆயுதம்லாம் கிடையாது,
நான் போர்லாம் புரிய போகிறது கிடையாது. நாராயணி சேனையில் நிறைய வீரர்கள் இருக்காங்க, போர்க்கருவிகள் நிறைய இருக்குது, பெரிய படை, அது வேணுமா? அர்ஜுனன் யோசிக்கவே இல்லை, கிருஷ்ணர் தான் வேணும்ட்டார். துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா துரியோதனன் நினச்சிக்கிட்டு இருந்தான், எங்கே அர்ஜுனன் மாற்றி கீத்தி நாராயணி சேனையை கேட்டுற போகிறானோ, நாராயணி சேனை அவன் பக்கம் போயிட்டா அங்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு துரியோதனன் நினச்சிக்கிட்டு இருந்தான். துரியோதனன் உன்னை யோசிக்கலை. என்ன யோசிக்கலை? இறைவன் யார் பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் தானே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு துரியோதனன் யோசிக்கலை. அதுதான் நேரம்ங்குது. ஏன்னா இறை சிந்தனை அவனுக்குள்ளே வரலை. ஏன்னா இறை சிந்தனை வரணும் அப்படின்னா முதல்ல இறையொருள் வேணும். இறையொருள் எப்போ கிடைக்கும்? நல்லது செஞ்சாதான் கிடைக்கும். நம்மளை மாதிரி தான் மற்ற உயிர்கள் அப்படின்னு யோசிச்சிருந்தாதான் இறையொருள் கிடைக்கும். துரியோதனன் அப்படி யோசிக்கவே இல்லையே, அப்போ அவனுக்கு அந்த இறையொருள் கிடைச்சிருக்காது. அப்போ இப்போ அவன் யோசிக்கவே இல்லை, துரியோதனன் யோசிக்கவே இல்லை. நாராயணி சேனை நமக்கு வந்துருச்சு அப்படின்னோடனே நமக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி துரியோதனன் நினச்சிக்கிட்டான். ஆனால் பாரத போரில் யாருக்கு வெற்றி கிடைச்சதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்கள் பக்கம்தான் வெற்றி கிடைச்சது. ஏன்னா அங்கே யார் இருந்தா? இறைவன் இருந்தார். இறைவன் ஒரு பக்கம் நிற்காரு அப்படின்னா ஆயுதம் ஏந்தி தான் போர் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. இறைவன் நம்ம பக்கம் நின்னாலே நமக்கு வெற்றி. அப்போ நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். இறைவன் நம்ம பக்கம் நிற்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே வெற்றியாக அமையும். அப்போ எல்லாமே வெற்றியாக அமையணும் அப்படின்னா அவனுடைய அருள் முதல்ல நமக்கு வேணும். அப்போ அவனுடைய அருளை பெறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முக்கியமாக அன்பாக இருக்கும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக செலுத்தணும். எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம அன்பு செலுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பக்தி யோகமும் நமக்கு வசப்படும், ஞான யோகமும் வசப்படும். பக்தி மார்க்கத்து மூலமாகவும் இறைவனை அடைய முடியும், ஞானமும் நமக்கு கிடைச்சிடும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருந்தோம் அப்படின்னா அதை விட பெரிய ஞானம் அப்படிங்கிறது என்னது? எதுவுமே கிடையாது. எல்லா உயிர்களையும் சமமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கான், எல்லாருடைய மனசிலும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த சிவயோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த யோகம் கிடைச்ச உடனே எப்படி இருக்கும்? இப்போ நம்ம யோசிப்போம், இப்போ எனக்கு பொருள் கிடச்சிருச்சு, பொன் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் வச்சிடலாம். நான் அந்த வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், வீடு இப்படி இருக்கும், கார் இந்த கலரில் இருக்கும், இந்த மாடலில் இருக்கும், இப்படி நம்மளால் சொல்ல முடியும். அப்போ அந்த சிவயோகம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை என்னால் எப்படி சொல்ல முடியும்? சிவவாக்கியர் அழகாக சொல்லுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு கேட்பார். இறைவன் நமக்குள்ளே தான் கலந்துருக்கார், நமக்குள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிறத என்னால் என்ன பண்ண முடியாது? பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அதை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணரதான் முடியும். அப்படிப்பட்ட உணர்வை இறைவன் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். நான் இந்த இடத்துல கேட்குறது அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இறைவன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். இறைவனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இறைவனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். இனிய ஒரு மாலை பொழுதிலே பேராசிரியை நித்யா அவர்கள் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை நமக்கு கொடுத்த. சிவயோகம் என்ற தலைப்பில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் பிறகு பல விதமாக பல இதை சிந்திக்க ஒரு வாய்ப்பை அம்மா அள்ளியிருக்காங்க. அன்பு இருந்தால் இறைவனை அடையலாம், அன்பே அதை நிறைவாக சொல்லி முடித்தாங்க. சிவயோகம் எப்படி கிடைக்கும்? பக்தியும் முதல்ல சொல்லும் போது பக்தி ஞானையும் ஞானத்தினாலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அதுதான் அந்த காலத்தில் சரியை கிரியை ஞானம் யோகம். சரியைனா என்ன? மனசினால் சரி, உடம்பினால் கிரியை, மனசினால் கிரியைனா உடம்பினால், ஞானம் வந்துடும், யோகம் கிடைச்சிடும். இதான் சொன்னாங்க. அருமையாக கடைசியாக சொன்னாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் நிறைவாக சொல்லும்போது அது கலியநாயனார் சொல்லும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப நான் திருவொற்றியூர் போயிருக்கேன். அங்கே அவர் அந்த விளக்கு இது அந்த காமிச்சிருக்காங்க. திருவொற்றியூரில் கலியநாயனார் அருமையாக அந்த கலியநாயனார் மேலே நல்லா உருக்கமாக சொன்னாங்க. பூசலா நாயனார் சொல்லும்போது அவர் மனசுலே இறைவன் நினைக்கிறார். பூசலா நாயனார் சொல்கிறாங்க. இப்படி பல விதமாக சொல்லி சிவயோகத்தை நமக்கு கொண்டு வந்தாங்க.
அதான் கடைசியாக சொன்னார்ல திருமூலர், அன்பும் சிவமும் இரண்டென்பது அறிவிலால் அன்பே சிவமாவது ஆறு மறைந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். அதுதான் நிறைவாக சொல்லி நமக்கு முடித்தாங்க. அப்போ அன்பு முக்கியம். அன்பு இருந்தாவே தன்னால் இறைவனுடைய அருள் கிடைக்கும், சிவயோகம் கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்க, ஏன்னா எல்லாத்தையும் இறைவன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உட்பொருள் நல்லா நிறைவாக சொன்னாங்க. நமச்சிவாய்.